பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 66 10 11 12. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்கா? கவலையே படாதீங்க, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. ஏசப்பா சில நேரம் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த போராட்டத்தின் மத்தியிலும் இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் நம்ம ஏசப்பாவை தேடுறோமா, இல்லைன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோமான்னு. ஸோ ஏசப்பாவை தேடுங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா இந்த உபத்திரவங்கள், இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபியூச்சரை பாக்குறாங்க ஏசப்பா. நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து செழிப்பான வாழ்க்கையை நமக்கு தருவாங்க. அதனாலதான் நம்ம சில காலங்கள் இந்த போராட்டங்கள் வழியா நம்ம நடக்க வேண்டியது இருக்கு. சில பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க, கரெக்டா? கண்டிப்பா இதெல்லாம் மாறும். ஜபத்துல உறுதியா தரித்திருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் இன்னும் விசேஷம் உள்ளது. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி 3 நேரமும் தானியலை போல ஜெபம் பண்ணுங்க. வானத்துக்கு நேராய் கையை ஏறெடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். நம்மளை வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பான பாதையில வழி நடத்தி செல்வாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏசப்பா உங்க கூட இருக்காங்க, கவலைப்படாதீங்க.